13/12/2024 கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமையில் வளர்பிறை பிரதோஷமும் கார்த்திகை தீபத் திருநாளும் கூடி வருது. ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த இந்த நாள்ல இந்த பொருளை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அது என்ன பொருள், என்ன மந்திரம் சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானின் கண்களிலிருந்து தோன்றியது ருத்ராட்சம். அதை அணிபவரை அவர் கண் போல காப்பாற்றுவார். ருத்ராட்சத்துல ஒரு முகம், 2 முகம், 3 முகம், 5 முகம், இதை மாதிரி எல்லா முகங்கள் இருக்கக்கூடியது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதிலும் சிவனுக்கு மிகவும் உகந்தது 5 முகம் கொண்ட ருத்ராட்சம். 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை கையில் வைத்து உங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். ருத்ராட்சத்தை அணியும் எல்லாருக்குமே, ஏன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கண்கள்ல இருந்து தோன்றியது. அந்த ருத்ராட்சத்தை யார் கையில வச்சுட்டு மந்திரம் சொல்றாங்களோ, யார் வீட்டில் அது இருக்கோ அந்த வீட்டை தன் கண் போல் காப்பார் சிவபெருமான்னு சொல்லப்படுது. ருத்ராட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த ருத்ராட்சத்தை இந்த சிவ வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாளில் பிரதோஷமும் இன்று திருக்கார்த்திகையும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரும் இந்த முக்கியமான நாளில் இந்த ருத்ராட்சத்தை உங்க கையில் வச்சுக்கோங்க. மாலையாக இருந்தாலும் சரி, இல்லைங்க மணிகளாகத்தான் இருக்கு, தாராளமாக எடுத்துக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை 5 முகம் கொண்டு ருத்ராட்சத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 48 முறை, அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை உங்களுக்கு இன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. பூஜை அறையில் அமர்ந்து சொல்றது ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் சுத்தமான இடத்துல அமர்ந்து சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த ருத்ராட்சத்தை சிவனுடைய பாதத்தில், சிவனுடைய போட்டோவோ அல்லது லிங்கமோ வச்சிருந்தீங்கன்னா அந்த பாதத்தில் வச்சிருங்க. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், வருகிற பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.